ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா ஃபில்லர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபில்லர்ஸில் வந்து சிங்கிள் ஃபில்லர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தி கவர்மெண்ட்ஸ் லேட்டஸ்ட் பாலிசி ஆன் டேட்டா ப்ரைவசி இஸ் பீயிங் வியூட் அஸ் அ டேஷ் மூவ் டு ப்ரொடெக்ட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இன் த டிஜிட்டல் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க, ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா ப்ரைவசியில் லேட்டஸ்ட்டாக ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா இண்டிவிஜுவல் ரைட்ஸை வந்து இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் எரால வந்து பாதுகாக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ என்டையர் சென்டென்ஸுமே எனக்கு எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இந்த பிளாங்க்கும் எனக்கு எப்படி தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன்ஸில் நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம். ரிலக்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ஹெசிடன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாசிச்சு பார்க்குறப்ப எனக்கு இந்த ஆப்ஷன் ரிலக்டன்ட், ஹெசிடன்ட். கண்டிப்பாக எனக்கு ஹெசிடன்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு வராது. ஹெசிடன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்லோன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்தை தயங்கி வச்சிருக்கிறத வந்து என்ன சொல்லலாம், ஹெசிடன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அன்ஷூர் அபவுட் சம்திங், அதையும் என்ன சொல்லலாம், ஹெசிடன்ட்னு சொல்லலாம். அப்போ பாசிட்டிவான இடத்துல ஹெசிடன்ட் அப்படிங்கிற வார்த்தை வருமா? கண்டிப்பாக வராது. எலிமினேட் பண்ணியாச்சா? ரிலக்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரிலக்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அன்வில்லிங். அதுக்கும் ஹெசிடன்ட் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இதுவும் எனக்கு கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து பாருங்க, ஆர்பிட்ரரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆர்பிட்ரரி அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ ரேண்டம் சாய்ஸ். ஒரு ரேண்டம் சாய்ஸ் இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவலோடது, பேஸ்ட் ஆன் த ரேண்டம் சாய்ஸ் இல்லை அப்படின்னா பர்சனல் சாய்ஸ். ஓகேவா? பர்சனல் சாய்ஸ், பர்சனல் விம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது காமனாக எப்படி பார்க்கப்படுது, கவர்மெண்ட்டோட மூவை வந்து இண்டிவிஜுவலோட வியூவாக நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஆர்பிட்ரரி அப்படிங்கிற வார்த்தையும் எனக்கு வராது. சூப்பர்ஃபிஷியல். சூப்பர்ஃபிஷியல் அப்படின்னா என்னப்பா அர்த்தம், இட் இஸ் அ லேக்கிங் டெப்த் ஆஃப் சம்திங், இல்லை அப்படின்னா ஷாலோன்னு சொல்லலாம். சரிங்களா? அதுவும் எனக்கு இந்த இடத்துல வராது. அப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் பி மட்டும்தான், தட் இஸ் ப்ரோஆக்டிவ். ப்ரோஆக்டிவ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா சரியான நேரத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து தடுத்து ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன சொல்லலாம், ப்ரோஆக்டிவ்னு சொல்லலாம். ஸோ ப்ரோஆக்டிவ் மீன்ஸ் டேக்கிங் ஆக்ஷன் அஹெட் ஆஃப் டைம் டு ப்ரிவென்ட் ப்ராப்ளம்ஸ். அப்போது இட் இஸ் வியூட் அஸ் அ வாட் கைண்ட் ஆஃப் மூவ், இட் இஸ் அ ப்ரோஆக்டிவ் மூவ். சரிங்களா? ஸோ ப்ரோஆக்டிவ் இஸ் மை ரைட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. As the deadline approached, the team worked around the clock, driven by a sense of dash to complete the project. Okay, டெட்லைன் பக்கத்தில் வர்றதுனால டீம் என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க. எதுக்காக, அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. ஸோ எப்படி அவங்க வேலை பார்க்குறாங்க, இட் இஸ் ட்ரைவன் பை வாட் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல பார்க்கலாம், ஆன்சைட்டி சொல்லலாமாப்பா. ஆன்சைட்டி அப்படிங்கிறப்போ இட் இஸ் ரிலேட்டட் டு ஒரி அல்லது நர்வஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். டெட்லைன் வந்ததுனால பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா வேலை பார்க்குறாங்க. எப்படி, அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ட்ரைவன் பை அ வாட் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போது இட் இஸ் ட்ரைவன் பை அ ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படிப்பட்ட ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். கவலையில் வேலை பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ ஆன்சைட்டி எனக்கு வராது. அடுத்து பாருங்க, டெட்லைன் பக்கத்தில் வந்ததுனால ரிலாக்ஸ்டாக வேலை பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ ஆப்ஷன் டியும் எனக்கு வராது. அன்சர்டனிட்டி அப்படின்னா எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லாமல், லேக் ஆஃப் கிளாரிட்டியை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்சர்டனிட்டின்னு சொல்லுவாங்க. டெட்லைன் பக்கத்தில் வந்துருச்சு, பீப்புள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அரௌண்ட் தி கிளாக் வேலை பார்க்குறாங்க. அரௌண்ட் தி கிளாக் அப்படிங்கிறப்ப பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க. அன்சர்டனாக அவங்களால வேலை பார்க்க முடியாது. ஸோ அந்த ஆப்ஷனும் போயிடுச்சு. அப்போ ஈஸியாக 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், காம்ப்ளசன்சி. காம்ப்ளசன்சினா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக, நிதானமாக, செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக ஒரு விஷயத்த பண்ணுறது. எப்போனா எந்த ஒரு பிரச்சனையை பற்றியும் யோசிக்காமல். ஓகேவா? எஸ்பெஷலி வென் வி ஆர் அவுட் ஆஃப் டேஞ்சர் ஒரு அன்அவேர் ஆஃப் டேஞ்சர், அந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் இந்த காம்ப்ளசன்சி. அதுவும் இந்த இடத்துல வராது. டெட்லைன் பக்கத்தில் வந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க, ரொம்ப எமர்ஜென்சியாக அர்ஜென்ட்டாக வேலை பார்க்குறாங்க. ஸோ அர்ஜென்சி இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க, the new initiative aims to dash the gap between urban and rural healthcare facilities. ஓகே, ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அந்த இனிஷியேட்டிவ் என்ன பண்ண போகுதான், அர்பன் அண்ட் ரூரல் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸில் இருக்கக்கூடிய கேப்பை ஏதோ பண்ண போகுது. எய்தர் கம்மி பண்ணலாம், இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த கொஸ்டினோட லாஜிக் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. அர்பன் ஏரியாஸில் எப்பயுமே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஹெல்த் கேரில் கம்மியாக இருக்கும். அப்போது இந்த நியூ இனிஷியேட்டிவ் மூலமாக என்ன பண்ண போகிறாங்க, அந்த கேப்பை அவங்க
குறைக்க போறாங்க அப்படின்னு தானே சொல்லணும். அப்ப குறைக்க போறாங்க அப்படிங்கிறப்ப அங்க என்ன வார்த்தை போடணும்? எஸ், இட்ஸ் அ பிரிட்ஜ். ஓகேவா? எந்த ஒரு டவுட்டும் இல்லாம இந்த கொஸ்டினுக்கு பிரிட்ஜ் தான் ஆன்சர் அப்படிங்கிறத போட்டுடலாம். எதனால? எனக்கு கிரியேட்னா அவங்க கேப்பை வந்து அவங்க உருவாக்க போறது கிடையாது, இருக்கக்கூடிய கேப்பை அதிகப்படுத்த போறது கிடையாது, இருக்கக்கூடிய விஷயத்த பிரிக்க போறது கிடையாது, இக்னோர் பண்ண போறதும் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் இது. அடுத்து பாருங்க, த சயின்டிஸ்ட் தியரி வாஸ் இனிஷியலி டேஷ் பை மெனி பட் லேட்டர் ப்ரூவன் டு பி ரிவல்யூஷனரி. என்ன சொல்ல வராங்க? அந்த சயின்டிஸ்டோட தியரியை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? எல்லாருமே ஏதோ சம்திங் பண்ணியிருக்காங்க, பட் அப்படிங்கிற ஒரு கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. லேட்டர் ப்ரூவன் டு பி ரெவல்யூஷனரி. லேட்டர் அது என்ன ஆயிடுச்சு? பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. அப்போ பாசிட்டிவா பேசியிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஹாஃப் வந்து எனக்கு என்னன்னே தெரில, இன்னொரு ஹாஃப் பாசிட்டிவா பேசியிருக்கிறாங்க. இட் இஸ் கனெக்டட் பை தி கன்ஜெக்ஷன் பட் விச் மீன்ஸ் த போத் தி கிளாசஸ் இன் த ஸ்டேட்மெண்ட் ஆர் கான்ட்ராக்ட் டு ஈச் அதர். அப்போ இந்த பட் வந்ததுனால கண்டிப்பா இங்க என்னதான் வந்திருக்கணும்? நெகட்டிவா தான் வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க? யாருமே அதை ஒத்துக்கடல, எல்லாருமே என்ன பண்ணாங்க? கிண்டல் பண்ணாங்க. இப்போ அது என்ன ஆயிடுச்சு? பயங்கரமா என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்போ it is not ignored, it is not accepted, it is not embraced or celebrated, it is ridiculed. ஓகேவா? பிகாஸ் எனக்கு நெக்ஸ்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து எனக்கு பாசிட்டிவா இருக்கு, பட் வச்சு கனெக்ட் பண்றப்போ ஃபார் ஷூர் எனக்கு முன்னாடி பேசின விஷயம் எனக்கு கான்ட்ராக்டா நெகட்டிவா தான் இருந்திருக்கணும். அப்ப நெகட்டிவ் அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனும் எனக்கு வராது. அக்செப்டட் அப்படிங்கிற வார்த்தையும் எனக்கு கண்டிப்பா வராது. அது வந்து எனக்கு என்னது? பாசிட்டிவான ஒரு வார்த்தை. ஸோ நெகட்டிவ் அப்படிங்கிறப்ப இக்னோர்டு யூஸ் பண்ணலாம், ரிடிகுல்டு யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்த நம்ம புதுசா சொல்றப்போ இக்னோர் பண்றதுக்காண்டி நம்ம என்னதான் பண்ணுவாங்க? கிண்டல் தான் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். அப்போ ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. His argument was full of flaws and the lawyer managed to dash each point with solid evidence அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவனோட ஆர்கியூமெண்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தப்பாக இருந்துச்சு. லாயர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏதோ பண்ணி அதை வந்து மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கணும்? அவனோட ஆர்கியூமெண்ட் ஃபுல்லாக ஃப்ளாஸாக இருந்துச்சு, ஆனால் லாயர் என்ன பண்ணிட்டாங்க? ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே சாலிட் எவிடன்ஸை வச்சு என்ன பண்ணாங்க? மேனேஜ்டு டு வாட்? பிகாஸ் இது ஃப்ளாஸ் அப்படின்னதுனால இங்கே கண்டிப்பாக இங்கே என்ன வந்திருக்கணும்? ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு வேர்டு வந்திருக்கணும். ஸோ என்னன்னு சொல்லி பாருங்க. சப்போர்ட் அப்படின்னா டு ஸ்ட்ரென்தன், இல்லை அப்படின்னா டு ஹெல்ப் சம் ஒன். டிமாலிஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா டெஸ்ட்ராய். ஆன்டிசிபேட் அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? முன்னாடியே எதிர்பார்க்கிறது. டு எக்ஸ்பெக்ட் பிஃபோர் ஹேண்ட். ரீஇன்ஃபோர்ஸ் அப்படின்னாலும் எனக்கு தான் சப்போர்ட் தான், ஸ்ட்ரென்த் தான். அப்போ ரெண்டு வார்த்தை எனக்கு சேம் மீனிங்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். கன்ஃபியூஸ் அப்படின்னா அன்கிளியர் பண்ணுறது. அவனோட பாயிண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப ஃப்ளாஸாக இருந்துச்சு. ஆனால் அப்போசிங் லாயர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே புட்டு வச்சு அவனை என்ன பண்ணுறாரு? தோக்கடிச்சிட்டாரு. அப்படிங்கிறப்போ டிமாலிஷ், டெஸ்ட்ராய். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு பேசிக்கான ஃபில்லர்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்த்துருக்கோம். இன்னும் என்கிட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் இங்கிலீஷில் ஒரு வீடியோவை 10 நிமிஷத்துக்கு மேலே போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணிடலாம்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம், தெளிவாக படிக்கலாம். சரிங்களா? இது கொஞ்சம் ப்ரஷ் அப் பண்ண மாதிரி இருக்கும். ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.